18வது சங்கீதம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதரவான தேவன். இந்த உலக மனிதர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. நம்முடைய ஆபத்து நாட்கள்லையும் இக்கட்டு நேரங்கள்லையும் நமக்கு ஆதரவாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எதுக்கு எழுதுறாங்கன்னா, தன்னை எல்லா சத்துருக்களுடைய கைக்கும், முக்கியமாக சவுளுடைய கைக்கும் ஆண்டவர் விடுவித்து மீட்டதை நினைவு கூறுற வகையில் இந்த சங்கீதம் முழுவதையும் எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு தாவீதுக்கு ஆதரவாக இருந்த அதே கர்த்தர் தான் இன்னைக்கு நமக்கும் ஆதரவாக இருக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்க அநேக பேருடைய வாழ்க்கை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்முடைய ஆபத்து நாட்களில் தான் நமக்கு எதிராகவே வருவாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட பேசி சிரிச்சிட்ருக்கிறவங்க நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலன்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக மாறுவாங்க. நமக்கு ஆபத்து நாட்களில் அவங்க கூட இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நமக்கு எதிராக மாறுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சங்கீதக்காரனாகிய தாவீதோட வாழ்க்கையிலையும் இருந்திருக்கு. அவருக்கு ஆண்டவர் ஆதரவாக இருந்தார். இன்றைக்கி இதை கேட்டுட்ருக்க உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் கடந்து போகலாம். ஆதரவற்ற சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகள்லையும் ஆதரவாக இருந்து உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவித்து காக்க வல்லவராக இருக்கிறாரு. அவரை விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.